நிறைய பேர் ட்ரேடிங்க்கு மினிமம் கேபிட்டல் எவ்வளோ ப்ரோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது எப்படி நம்ம முடிவு பண்ணலான்னா, அது லாட் சைஸை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். இப்போ ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 0.01. அந்த 0.01 லாட் சைஸை நம்ம $5 இருந்தால் கூட நம்மளால் அந்த ட்ரேடு எடுக்க முடியும். அப்படி நம்ம $5 வச்சு 0.01 ட்ரேடு எடுத்தாலுமே எதிர்பாராத விதமாக நம்ம எடுக்கிற ட்ரேட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா வித்தின் எ செகண்ட் அந்த $5 வாஷ் அவுட் ஆகிரும். அதுக்காக தான் எல்லோரும் சொல்லுவாங்க, $100 வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து 0.01 லாட் சைஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால் நிறைய ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். எப்போனா நீங்கள் 0.01 லாட் சைஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் நிறைய ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். அதில் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஓகேவா? ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 0.01 லாட் சைஸ் ட்ரேட் எடுக்கணும்னா மினிமம் $300 வேணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ட்ரேட் எடுக்க முடியும். எப்போனா நீங்கள் 0.01 லாட் சைஸே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ட்ரேட் எடுக்க முடியும். அதில் நீங்கள் 100 ட்ரேடில் ஒரு எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து ட்ரேடை சக்ஸஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மணி மேனேஜ்மெண்ட் தாங்க இருக்கிறதுலே மெயின் திங். ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் மணி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் மிகப்பெரிய சீக்ரெட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகலாங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.